இன்றோடு 15 ஜுசுக்கள் குர்ஆனிலிருந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. எஞ்சிய பகுதிகளிலும் எஞ்சியிருக்கக்கூடிய தராவி மற்றும் நோக்குகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய கண்ணியமிக்கவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, என்று ஓதப்பட்ட அல்லாஹ் ரப்புக அல்லாஹ் நடந்து வபில்வாய் சானா இன்மா எவ்வளவு فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட நிறைய சரித்திரங்களை சொல்லி காட்டினான். அதிலே தர்மவாசிகள் 2 தோட்டங்களை உடையவர்கள், இப்படியான பல நிகழ்வுகள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சொல்லி காட்டினான். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் தேர்வு செய்துள்ளார். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக நாம் தேர்வு செய்துவிட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தேர்தலை சொல்லி காட்டினான். இன்றைய காலகட்டம் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் திருமணத்துக்கு பிறகு நான் தனியாக போகிறேன், கூட்டு குடும்பம் எடுத்து ஒத்து வரல அப்படின்னு இன்றைய தலைமுறை. ஏன்னா வேலை நாட்டு கல்விகள் அதிகம் படித்து இருப்பதனால எங்களுக்கு இந்த கூட்டு கலாச்சாரம் பிடிக்கல, அதனால நான் தனியா போகிறேன் அப்படின்னு இன்றைய இளைய தலைமுறைகள் குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். சொன்னாங்க, உங்களுடைய பெரியவர்களுடன் பறக்கதை இருக்கிறது என்பதா சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எவ்வளவு சம்பாதித்தாலும் போகல, இன்னும் வேணும், இன்னும் வேண்டும், இன்னும் ஓவர் டைம் பார்க்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் என்ற நிலைதான் பறக்கத்தை ஏற்படுவதே இல்லை. போதும் நிறைஞ்சு சீக்கிரம் மன நிறைவு ஏற்படுதா? இல்லை. காரணம் என்ன? பறக்கத்துக்குரிய பெரியவர்களை விட்டு விலகி போய் சிந்திக்கிறோம். அவங்களை விட்டுட்டு நம்ம போய் நிம்மதியா இருக்கணும், தனியா இருக்கணும், எந்த பிடுங்களும் இருக்கக்கூடாது என்பதாக இன்றைய இளைய தலைமுறை நம்புகின்றது, நினைக்கின்றது. ஆனா இது தவறு என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றார்கள். உங்களுடைய பெரியவர்களோடு பறக்கத்து இருக்கிறது என்பதாக சல்லாசன் சொன்னாங்க. அப்ப குடும்பத்துல அந்த பெரியவர்களை நாம் இணைத்து வாழ்ந்தோமானால், திடீர்னு குழந்தைக்கு உடல் நலம் குறைவு, திடீர்னு குழந்தை அழுகுது. ஏன் அழுகுது? தாய்க்கும் தெரியாது, பெற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே குடும்பத்தில் மூத்தவங்க ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா, உடல் இருக்கும், உடல் ஏற்றமா இருக்கும், அல்லது வயிற்றுடைய ஏற்பட்டிருக்கும், இந்த செய்ய அவங்க பக்குவமான நடைமுறைகளை வைத்தியங்களை சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? உடனே காரணம் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் பார்க்க முடியாது. உடனே என்ன செய்வோம்? சென்னைக்கு ஓடுறதா, திருச்சிக்கு போடுறதாங்கிற சூழ்நிலை அதெல்லாம் பாதுகாக்கிறோம். அப்ப அந்த பெரியவர்களை முழுவதுடைய விளைவு இன்னைக்கு நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டித்துக் கொண்டு சொல்றாங்க. காரணம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற போது அந்த தாய் சிரமத்துக்கு மேலே சிரமத்தோட தான் உங்களை அந்த தாய் சொல்லலாம். சாதா ஒரு சின்ன ஒரு கட்டி உடனே டாக்டர் பார்த்து ஆபரேஷன் பண்ணும்போது அகற்று தரும். 10 மாதம் நம்மை வயிற்றில் சுமந்து கொண்டு விரும்பிய உணவை சாப்பிட முடியாமல், விரும்பிய நிலையில படுத்த முடியாமல், நினைத்த இடத்துக்கு செல்ல முடியாமல், எத்தனை பெரிய அவதி உள்ளாக்கப்பட்டு எத்தனை சிரமங்களை மேற்கொண்டு அந்த தாய் நம்மை பெற்றெடுக்கிறார். அப்ப அந்த பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்ன கைவாரம் நாம் செய்கிறோம்? அவர்களை ஒதுக்கி வைப்பது. மாசம் ஆனா இந்த மாசம் என் வீட்டுல சாப்பிட, அடுத்த மாசம் அந்த வீட்டுக்கு போ, அடுத்த மாசம் அந்த வீட்டுக்கு போ, வீட்டம் போட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்குது. இத்தனை பேர் கொண்டுறோம். பெற்றெடுத்த பிள்ளைகள் 4 தரம் 6 மணி 10 தரம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று போல உணவு கொடுத்து பெற்றோர்கள். இன்னைக்கு அமைஞ்சாங்க, நாளைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு யாரும் நிறுத்தல.
நீ காலையில சாப்பிட்டு மதியம் உனக்கு அவங்க சாப்பிட்டு உனக்கு சாப்பாடு நான் பசியா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தண்ணி கொடுத்துட்டு ஒரு காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அல்ல அப்படி வைக்கிற அல்லாஹால பொருளாதாரத்தை தாராளமா திறந்து கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பெற்றோர்களை நம்பிக்கிறோம். இன்னைக்கு அதனால நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து என்பது எடுபட்டு போச்சு. ஏன்னா அவங்களுடைய துவாவை வாங்கணும். அந்த துவா நம்ம வாங்க தனிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது சிந்தித்து பார்க்கிறோம். கிடைக்கக்கூடிய சாதனை சிறுவராயம் என்னை பெற்றெடுத்த தாயை என்ன எனக்கு செய்கிறது என்பது அவங்களை தவிர யாருக்கும் தெரியாது. எதுவானாலும் பசி எடுத்தாலும் அணுகுவேன், தூக்கம் வந்தாலும் அணுகுவேன், உடல்ல ஒரு நோவு ஏற்பட்டாலும் அணுகுவேன், ஒரு எறும்போ கொசுவோ கிடைச்சிட்டாலும் அணுகுவேன். அழுகையை தவிர ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன வாசிக்கு சொல்ல முடியாது, என்ன மொழியும் எனக்கு தெரியாது. மிஞ்சி போனா அன்மா இம்மா இத்தா இது மட்டும் வந்தா வரலாம். அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த செய்தி நான் சொல்ல முடியும். அப்ப அந்த நிலையில என்னுடைய தாய் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்கி எந்த நோயினாலும் உடனே ஒரு துணியா துடிச்சு எனக்காக வேண்டிய இரவுகள் தூக்கத்தை கொடுத்து பசியை நடந்து இப்படியெல்லாம் என்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நான் என்ன செய்யறேன்? வதை செய்கிறேன். ஏன்? எனக்கு ரத்த உணர்ச்சி. நான் இனி தனி பறவையா பறக்க போறேன். இனி எனக்கு தாயுடைய பெற்றோருடைய அரவணைப்பு எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு சுயமா சம்பாதிக்க தெரிஞ்சிச்சு. உலகத்துல எப்படி வாழணுங்கிற முறையை நான் கத்துக்கிட்டேன். ஆனா பெற்றோர்களை எப்படி மதிக்கணுங்கிற முறையை நான் மறந்துட்டேன். அதை நான் மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு நான் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறேன். நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புக்கு அல்லாஹ் இல்லா ஐயாஹு வபில் வாலிதைனி இன்சானா. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதான் அல்லாஹ் சொல்றான். ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து முறையீடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, நான் ஓரளவு பொருளாதாரத்துல மிஞ்சி இருக்கிறேன், கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது. ஆனாலும் என்னுடைய தந்தை எனக்கு கொடு என்பதாக என்னுடைய பொருளாதாரத்தை வாங்கி செல்கிறார். எனக்கும் பிள்ளைங்க இருக்கு, எனக்கும் மனைவி இருக்கு. அப்ப நான் அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அல்லாம என்ன சொல்ல அப்படின்னு ஒரு சஹாபி போய் முறையீடு செஞ்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வாளுக்கு அப்படின்னாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய பெற்றோருக்கு உரியது, உன்னுடைய தந்தைக்கு உரியது. அவரு கையில தான் நீ கொடுக்கணும். நீ அவர்கிட்ட கொடுத்துனா வாங்கணும். எனக்கு கொடுங்க, என் தேவைக்கு கொடுங்க, நீ வாங்கணும். அவங்க எல்லாமே நீ எங்க இருந்து சம்பாரிச்ச? அவங்க உன்னை படிக்க வைக்காம நீ எப்படி படிச்ச? இந்த நுட்பங்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பிறந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பாருங்கயா? இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு உரியவர்கள். உன்னுடைய தந்தை எதை கேட்டாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு உரியது. அதை நீ கணக்கு பார்க்க கூடாதுன்னாங்க. இன்றைய தலைமுறை இந்த உன்னுடைய மருத்துவ சொல்லக்கூடிய இந்த உன்னுடைய உணவு தேவை அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு என்னைய விடு. ஏன் எனக்கு ஒரு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு வீடு வாசல் இருக்குது, நான் இன்னும் பெரியவாக பொருளாதாரத்துல உயர வளர வேண்டியிருக்குது அப்படின்னு இந்திய தலைமுறை அந்த பெற்றோர்களை ஒதுக்கக்கூடிய நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா வசித்தவர்கள், ஒரு காலத்துல அண்ணன் தம்பிகளோட சின்னத்தா பெரியவங்களோட எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்த நாம இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கை முளைச்சதுக்கு பின்னால எனக்கு தனியா வேணும், தனி வீடுதான் வேணும் என்பதாக எரிவனையானாலும் தனி வினை என்பது போல இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறை தனியாக குறித்து கொண்டு செல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். சொல்லுதான் உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி என்னை சிறு பிராயத்தில என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என் மீது இறக்கம் காட்டி அன்பு காட்டி என்னை வளர்த்தார்களோ அது போல அவர்கள் மீது இறக்கம் காட்டு அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா நம்மை பார்த்து சொல்லி காட்டுறான்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்க சொல்லுங்க, என்ன சிறுபிராயத்துல தொட்டில் குழந்தையில் இருக்கும்போது என் மீது அன்பு பாராட்டி என் மீது கருணை காட்டி என்னுடைய பெற்றோர்களை எப்படி வளர்த்து என்னை போஷித்து ஆளாக்கினார்களோ அது போல யா அல்லாஹ் நீ இந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு
இறக்கம் காத்து என்பதாக துஆ செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக திருமறை வழியாக நம்ம சமூகத்தில் உறுதி கொண்டிருக்கிறார்கள், உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான துஆவுக்கு உரித்தாளர்களாக நாம் ஆக வேண்டும். அதனால சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு மனிதர் வயோதிகமான தன்னுடைய பெற்றோர்கள் ஒருவரும் இருவரும் என்று அந்த இருவருக்கும் பணிவிடை செய்து தன்னை சுவர்க்கத்தில் உரியவனாக ஆக்கிக் கொண்டதுடைய அவன் நாசமடைய ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க என்கிற நிகழ்வு ஹதீஸ்கள் நம்ம படிக்கிறோம் கேட்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஹதீஸ் என்பதை சொல்லிட்டு சொல்லும், எப்படிப்பட்ட தருணமா இருந்தது. அப்ப பெற்றோருடைய மதிப்பு நமக்கு விளங்கல. நாம் நாளைக்கு பெற்றோரா ஆமீன் நமக்கு 2 குழந்தைகள் 4 குழந்தைகள் வருகின்ற போது அப்ப அந்த குழந்தைகள் எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும், அந்த குழந்தைகள் நம்மை பிரிச்சு எடுக்கின்ற போதுதான் அந்த வழி வருத்தல் நமக்கு இப்படிதான் நம்ம பெற்றோருக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. நம்மை வளர்ந்து ஆளாக்குவதற்கு நம்ம பெற்றோர்கள் இப்படிதான் சிரமப்பட்டிருப்பார்கள் என்பது அப்பெல்லாம் புரியும். அல்லாஹ் பெரியவர்களை எப்போதும் மறுக்காதீர்கள், பிரிக்காதீர்கள். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்கு கணக்கு பார்க்காதீர்கள். கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்மை ஈண்டெடுத்தவர்கள், நமக்காக வேண்டி இரவு பகல் தூக்கத்தை தொலைத்தவர்கள், சுக துக்கங்களை தொலைத்தவர்கள், சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ பெரிய தியாகங்களை செய்த தியாகங்கள் அவர்கள். அவங்களுக்காக வேண்டி இருந்தா அவங்களுக்கு கைமாறு செய்யுங்க, இல்லையா அவங்களுக்காக துவா செய்யுங்க. அந்த பெற்றோர்களை தவிர எல்லாம் சுகத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் அப்படின்னு துவா செய்யக்கூடே இல்லை. அவருடைய உடல்களை கண்டிப்படியாக அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அடுத்து இன்றைய உலகத்தினுடைய நிலை, இஸ்லாமியர்கள் வளைகுடா நாடுகளில் நிம்மதியற்ற நிலையில் இருக்கிறார். நாம நிம்மதியாக நோன்பு செய்யணும், நிம்மதியான வாழ்க்கை நமக்கு ஓடி. இன்னைக்கு இந்த அமெரிக்கையா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து ஒவ்வொரு ரமலான்ல தான் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது குண்டுகளை போடுறது, அவங்களை அழிக்கிறது, அவங்களை நிம்மதியில்லாம ஆகிறது, இப்படியான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு இந்த போர் மோகத்திலிருந்து மீண்டு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுடைய நீங்கள்